மும்பை இந்த மேட்சை தோத்துருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்தாகணும். ஏன்னா மும்பையோட டேலண்ட் ஸ்கோட் மாதிரி இப்போ எந்த டேலண்ட் ஸ்கோட்டுமே கிடையாது ஐபிஎல்ல. என்னை பொறுத்தவரை அதுதான். நான் ஒரு மும்பை நம்மளோட எதிரியாகவே அவங்க இருந்தாலும் அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா பாருங்க, ஒரு டொமஸ்டிக் பார்த்து எடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு டொமஸ்டிக் பார்க்குறப்ப எல்லாருமே பார்க்குறாங்க. சையத் முஷரப் அலி எல்லாருமே பார்க்குறாங்க. ரஞ்சி டிராஃபி எல்லாருமே பார்க்குறாங்க. லோக்கலாக நடக்கிற லீக்ஸ் எல்லாருமே பார்க்குறாங்க. இப்போது விக்னேஷ் புத்தூர் வந்து ஒரு லோக்கலாக ஒரு லீக்ல ஆடினா கூட இன்னும் ஒரு சீனியர் டீம் கூட வரல. அவரை எடுத்து அங்கே சவுத் ஆஃப்ரிக்காக்கெலாம் அனுப்பிச்சு ஒரு இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. ஸோ ஒரு பெரிய விஷயம் ஃப்ரம் மும்பை டீம். விக்னேஷ் புத்தூர் சூப்பராக போட்டான் தம்பி இன்னைக்கு. ஏன்னா விக்னேஷ் புத்தூர் இல்லைன்னா இன்னைக்கு அவங்களுக்கு மும்பையோட மேட்சே ஒரு இல்லை, ஒன் சைடடாக முடிஞ்சிருக்கும். ஒன் சைடடாக முடிய வேண்டிய மேட்சை விக்னேஷ் புத்தூர் தான் இழுத்து லாஸ்ட் வரையாக கொண்டு போனான். அதே மாதிரி இங்கிட்டு சிஎஸ்கேக்கு பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் இல்லைன்னா ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும். ரவீந்திரா சூப்பராக ஆடினார், கடைசி வரை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடினார். அதே மாதிரி மற்ற பேட்ஸ்மேன்ஸும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடணும்னு நினைக்கிறேன். எப்படின்னா ஒரு எல்லா பாலும் ஸ்லாக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து உங்களுக்கு அவன் டெம்ப் பண்ண தான் அவங்களை போடுறான். நீங்கள் வந்து அவங்க அவுட் ஆகிறதுக்கு தான் உங்களுக்கு ஃப்ளைட் பண்ணி போடுறான். அது தூக்கி அடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது ஒரு கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல பாலை ரெஸ்பெக்ட் பண்ணி ஆடணும், அடிக்கக்கூடிய பாலை அடிச்சு ஆட வேண்டியதான். ஸோ ஏன்னா அவ்வளோ ஒரு டஃப்பான ரன் சேஸ் இல்லை. இப்போ ஒரு 250-260 ரன் சேஸ்னால் அந்த மாதிரி போகலாம். ஸோ அதெல்லாம் சரி பண்ணி ஒரு கன்வின்சிங் வின் வந்து சென்னைக்கிட்ட இருந்து வரணும். இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி மேட்சஸில் ஒரு கீ டேக்அவேஸ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்தடுத்த மேட்சஸில் சென்னை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம்.